பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உயிர்த்தெழுந்த நன்னாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சதா காலங்களிலும் வீற்றிருக்கிறதான என் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை நாங்கள் கேட்கும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. மரணத்தை ஜெயமாய் நீர் எப்படி ஜெயம் பெற்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், அந்த ஜெயத்தை நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கு கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நன்னாளின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலே இந்நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நன்னாளின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எங்களோடு கூட இணைந்து நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆராதனையிலே பங்கு பெறவும் உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் உங்களை நாங்கள் தயவாய் அன்போடு அழைக்க கடமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நேரடியாய் வந்து நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொள்ள வேண்டுமானால் தாராளமாய் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்கள் யாவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால், பார்க்க வேண்டுமானால் GSM 07 TV என்கிறதான யூடியூப் சேனலிலே நீங்கள் சர்ச் செய்து அவைகளை எங்களுடைய செய்தியின் வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே GSM 07 TV என்கிறதான அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த சேனலில் இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஷேர் செய்யும் போது அது அநேகருடைய இருதயத்திலே பேசக்கூடியதாகவும் தொடர்புடையதாகவும் இருக்கும், பிரயோஜனமாகவும் காணப்படும். ஆகவே அநேகருக்கு அதை பகிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. உங்களால் கூடுமானால் எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான தொலைபேசி எண்ணிலிருந்து எங்களுக்கு நன்கொடை மூலமாகவும் காணிக்கைகள் நிமித்தமாகவும் எங்களுடைய ஊழியத்தை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த யோவானந்தின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நாம் வாசிக்க கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தம். நாம் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாளிலே தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தம் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த யோவானந்தன சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள், தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை குறித்து நாம் தியானிப்போமானால் அதற்கு முன்பதாக 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 8-9 வசனங்களை நாம் வாசித்தால் நலமாயிருக்கும் என்று நான் ஆலோசனை பண்ணுகிறேன். 10-10ல இருந்து 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரிக்கப்பட்டவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லிய பின்பு பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும்
உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சன்னமே, இங்கே நடைபெறுகிறதான சம்பவம், மகதலேனா மரியா இயேசுவினுடைய கல்லறையிலே இயேசுவினுடைய சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை எல்லாம் தெளிக்கும்படியாய் இருட்டோடே அதிகாலை வேளையிலே கல்லறை அண்டைக்கு வருகிறவளாய் காணப்படுகிறாள். மகதலேனா மரியாவும் இன்னும் சில மரியாள்களும் வந்தார்கள் என்று மார்க்கு சுவிசேஷத்திலே விதமாய் போடப்பட்டிருக்கிறது. யோவானிலே வெறும் மகதலேனா மரியாள் மாத்திரம் வந்தாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்திலே மகதலேனா மரியாளும் இன்னும் சில மரியாள்களும் வந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சன்னமே, இந்த மகதலேனா மரியாவை நான் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், மகதலேனா மரியா இயேசுவினுடைய சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை தெளிக்கும்படியாய், இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த சரீரத்தை பதப்படுத்தும்படியாய் மகதலேனா மரியா கல்லறையை நோக்கி அதிகாலை வேளையிலே அவள் வருகிறவளாய் காணப்படுகிறாள். அவள் வந்து கல்லறையினிடத்திலே அந்த கல்லறையை பார்த்த பொழுது மகதலேனா மரியாளுக்கு ஒரே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு கல்லை வைத்து அந்த கல்லறையினுடைய வாசலை அடைத்து, நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையினுடைய வாசலை அடைத்து ராஜாவின் நிமித்தமாய் போர் சேவர்களை அங்கே காவலாளிகளாய் நிறுவப்பட்டு அது மாத்திரமல்லாமல் அந்த கல்லறைக்கு முத்திரையும் போடப்பட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக முத்திரை போடப்பட்டது என்றால், ஒவ்வொரு நாளும் முத்திரையிடப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எதற்காக முத்திரையிடப்பட்டது என்று சற்று நாம் ஆழ்ந்து தியானிப்போம். ஆனால் இயேசுவானவர் உயிரோடு இருக்கும் நாளிலே சீஷர்களிடத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து நான் 3 நாளிலே கட்டுவேன் என்று சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சொன்ன பொழுது முதலாவது சீஷர்களுக்கு அது புரியாவிட்டாலும் அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார் என்று, எருசலேம் தேவாலயத்தை தான் 3 நாள் இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டிவிடுவார் போலகுது என்று எருசலேம் தேவாலயத்தை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் பின்னாக இயேசுவானவர் சீஷர்களுக்கு தெளிவாக அவர் எடுத்துரைக்கும் பொழுது, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும்ப போகிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் அறிவிக்கிறவராய் சொன்னபடியினாலே இந்த செய்தி பிரதான ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் ஏன் ராஜாவுக்கும் கூட ஒரு வியப்பான காரியமாய் காணப்பட்டது. ஏன் வியப்பான காரியமாய் காணப்பட்டது? இதுவரைக்கும் ஒரு மனுஷன் மரித்து உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம்
கிடையாது. இதுவரைக்கும் இந்த பூமியிலே பிறந்ததான எந்த ஜீவராசியும் மரித்த பின்பு உயிர்த்தெழுந்ததாய் சரித்திரம் கிடையாது. ஆனால் 2 பேர் மாத்திரம் உயிர் பெற்றதாய் பார்த்திருக்கிறார்கள். யார் யார் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த 2 பேர்? இயேசு நேசித்ததான லாசருவை இயேசுவே உயிர்த்தெழுப்புகிறார். மரித்த லாசருவே எழும்பி வா என்கிறார். கல்லறையிலிருந்து அவன் எழும்பி வருகிறவனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறு பெண் வியாதிப்பட்டிருக்கிறதான சிறு பெண்ணை வியாதியிலிருந்து சுகப்படுத்தும்படியாய் அந்த சிறு பெண்ணுடைய தகப்பன் வந்து இயேசுவை அழைத்த பொழுது அவர் போகிற வழியிலே பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அது யார் என்று அவர் அறிந்து கொள்ளும்படியாய் சில நேரங்கள் அங்கே நின்ற பொழுது அதற்குள்ளாக ஒரு செய்தி வருகிறது, அந்த சிறு பெண் மரித்து போனாள் என்று. ஆனாலும் அந்த சிறு பெண்ணிடத்திலே இயேசுவானவர் போய், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்த அந்த சிறு பெண் உயிர் பெற்று எழுந்திருக்கிறவளாய் காணப்படுகிறாள். இது இயேசுவின் நிமித்தமாய் நடைபெற்றதான ஒரு காரியமாய் இருக்கிறது. இயேசு செய்த ஒரு அற்புதமாய் காணப்பட்டது. ஆனால் தானாகவே எந்த மனுஷனும் உயிர் பெற்றதாய் சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் ஜீவனை மறுபிறவியாக எடுத்ததாய் சரித்திரமே கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் இயேசுவை குறித்து இவ்விதமான ஒரு பிரதானமான ஒரு சொற்றொடர்கள், ஒரு செய்திகள் பரவிக்கொண்டிருந்தது. அந்நாட்களிலே என்ன செய்தி பரவிக்கொண்டிருந்தது? இவர் தன் வாயினாலே சொல்லியிருக்கிறார், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழும்புவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவருடைய சீஷர்கள் இவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பி விட்டார் என்று பொய்யாக பிரச்சாரம் செய்து விடுவார்கள், அனைத்து ஜனங்களையும் நம்ப வைத்து விடுவார்கள் என்று அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களும் மற்றும் அந்த ராஜா இவர்கள் அனைவருமே ஆலோசித்து ஒன்று கூடி ஆலோசனை செய்து இதற்கு என்னதான் வழி என்று இயேசுவினுடைய சரீரத்துக்கு காவல் வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். காவல் வைத்தது மாத்திரமல்ல, அந்த கல்லறைக்கு அரசாங்க முத்திரையும் இடப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அரசாங்க முத்திரை போடப்பட வேண்டும் என்பது ராஜாவின் நிமித்தமாய் இடப்பட்டதான ஒரு கட்டளையாய் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மரித்த சடலத்துக்கும் இதுவரைக்கும் பாதுகாவல் வைத்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு மாத்திரமே காவல் வைக்கப்பட்டு இருந்ததாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்தின் நிமித்தமாய் முத்திரையிடப்பட்டதாகவும் காணப்பட்டது. இவை எல்லாவற்றையும் புறக்கணித்து அவர் சொன்னது போலவே 3ஆம் நாள் உயிர் தெழும்பியவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே காவல் வைக்கப்பட்டிருந்ததான அந்த காவலாளிகள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க? இயேசு உழித்து எழும்புகிறதான அந்த நேரத்திலே வானம் திறக்கப்பட்டது. மடமடவென்று இடிமுழக்கத்தின் சத்தம் பேரொளியாய் ஒலிக்கப்பட்ட பொழுது அந்த வெளிச்சத்தின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் உயிர் தெழும்பினார். அவர் உயிர் தெழுந்ததான அந்த அதிகாலை வேளையிலே அந்த நேரத்தில் தான் மகதலேனா மரியா இயேசுவினுடைய
சரீரத்தை பதப்படுத்தும்படியாய் வாசனை திரவியங்களை தெளித்து அதை பதப்படுத்தும்படியாய் அங்கு வருகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு சம்பவம் காணப்படுகிறது. அது என்ன சம்பவம் என்றால், இந்த மகதலேனா மரியா இயேசுவை அதிகமாய் தன் இருதயத்திலே நேசித்தவளாய் காணப்படுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை மிகவும் அதிகமாய் அவள் நேசித்த ஒரு மகதலேனா மரியாளாய் காணப்படுகிறாள். அவள் அதிகமாய் நேசித்தபடியினால் தான் யாருமே எழுந்திருக்காத இருட்டான வேளையிலே, அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் அவள் ஓடோடி வருகிறவளாய் காணப்படுகிறாள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், இந்த யோவான் அப்படியே வச்சுக்கோங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இங்க என்ன சொல்லுது? என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மகதலேனா மரியா இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தபடியினால் அவள் அதிகாலை வேளையிலே இயேசுவை தேடுகிறவளாய் காணப்படுகிறாள். இயேசுவினுடைய சரீரத்தை காணும்படியாய் ஓடோடி வருகிறவளாய் காணப்படுகிறாள். வேத வாக்கியம் என்றைக்கும் என்ன பண்றதில்லை? சொல்லுங்க, இங்க கவனிக்கணும். தூக்கம் வருதா? கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கவனமாய் விழிப்போடு கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை மகதலேனா மரியா கூட, ஐயோ இவ்வளவு காலையில போகணுமா, கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிட்டு, கண்ணை எழுந்து தூங்கிட்டு, விடிய காலையில போகாம விடிஞ்சதுக்கு அப்புறமா காலை நேரத்துல ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ போயிருந்தாள்னா இன்னைக்கு மகதலேனா மரியாளை குறித்து யாருமே நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இயேசுவின் மீது அவள் அதிக அன்பு கொண்டபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் என்றும் பொய்யாக்கப்பட்டதே கிடையாது. வேதத்தில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டடைவார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாஞ்சை மகதலேனா மரியாளுடைய இருதயத்திலே காணப்பட்டது. இந்த ஆவல் மகதலேனா மரியாளுடைய இருதயத்திலே காணப்பட்டபடியினால் தான் அவள் இயேசுவை அதிகமாய் நேசித்தவளாய், அவளால் வீட்டிலே இருக்க முடியாதபடிக்கு அதிகாலை வேளையிலே, 3ஆம் நாளிலே அதிகாலை வேளையிலே இயேசுவினுடைய சரீரத்தை பார்த்து அந்த சரீரத்தை பதப்படுத்தும்படியாக வாசனை திரவியங்களை நாம் கொண்டு போய் தெளித்து அதை பதப்படுத்தி விட்டு மீண்டுமாய் வரலாம் என்று அவள் என்ன பண்றா? அதிகாலை வேளையிலே ஓடுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மகதலேனா மரியா இயேசுவை அதிகமாய் நேசித்தபடியினால் தான் வசனம் அங்க என்ன சொல்லுச்சு? நீதிமொழிகள்ல வாசனம் நம்ப என்ன சொல்லுச்சு? என்னை நேசிக்கிறவர்கள் கண்டடைவார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறது. நான் நேசிக்கிறேன்னு சொல்ற, தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? தன்னை காண்பிப்பார், கண்டடைவார்கள் என்று திருவசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நடைபெற்றதான சம்பவம் என்ன? மகதலேனா மரியா போய் பார்க்கிறா, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது.
அங்க இருக்கிற காவலாளி இடத்துல கேட்கிறாள், ஐயா, நீங்கள் யாராவது இயேசுடைய சரீரத்தை எங்காவது எடுத்து மறைத்து வைத்திருக்கிறீரோ எனக்கு சொல்லுங்கள், நான் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று காவலாளிகளை பார்த்து மகதலேனா மரியா கேட்கிறவளாய் காணப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, சற்று நேரத்திலே அவள் ஒரு இடத்திலே அந்த வாசற்படியிலே நின்று கொண்டு அவள் அழுது புலம்புகிறவளாய் காணப்படுகிறாள். எதை குறித்து? இயேசுவினுடைய சரீரத்தை காணோமே, இந்த இயேசுவினுடைய சரீரத்தை யார் எடுத்துக்கொண்டு போனார்களோ, எங்கு கொண்டு போய் மறைத்து விட்டார்களோ, நான் பதப்படுத்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் அவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னால் அவருடைய சரீரத்தை, அந்த உடலை நான் பார்க்க முடியாத துரதிர்ஷ்டசாலியாய் ஆகிவிட்டேன் என்று அவள் அழுது புலம்பிக் கொண்டு அந்த கல்லறையுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறவளாய் காணப்படுகிறாள். பின்னாக ஒரு மனுஷன் வருகிறார். வந்து அங்க என்ன பண்றாரு, என்னம்மா நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு, என்னம்மா நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கிறது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் பெற்றவராய், உயிர் தெழுந்தவராய் வந்து அங்க மகதலேனா மரியாள் இடத்திலே என்னம்மா நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். இந்த இடத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. மறு உத்தரவாக அந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு மறு உத்தரவாக மகதலேனா மரியா சொல்லுகிறாள், தோட்டக்காரரே, அவர் தோட்டக்காரர் என்று நினைத்து, தோட்டக்காரர் அந்த இடத்துல இருக்கிற தோட்டத்துல வேலை செய்கிறதான ஒரு வேலைக்காரன் என்று நினைத்து அந்த மனிதனுடைய கேள்விக்கு இவள் சொல்லுகிறார், கேட்கிறாள், ஐயா, இயேசுவினுடைய திரு சரீரத்தை நீங்கள் எங்காவது கொண்டு போய் இருக்கிறீர்களா? அதை எங்காவது கொண்டு போய் வைத்திருக்கிறீர்களா? எனக்கு சொல்லுங்கள், நான் அதை போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று அந்த மனுஷனிடத்திலே கேட்கிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வந்திருப்பது இயேசு என்பதை மகதலேனா மரியாள் அறியாதவளாய் காணப்பட்டாள். ஏன் ஐயா அவள் அறியாதவளாய் காணப்பட்டாள்? அவள் தேடிக்கொண்டிருந்தது எதை? அவள் எதை தேடிக்கொண்டிருந்தாள்? இயேசுவினுடைய பூத உடலை அவள் தேடிக்கொண்டிருந்தவளாய் காணப்படுகிறாள். இயேசுவினுடைய சரீரத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தவளாய் காணப்படுகிறாள். மரணித்ததான அந்த ஜீவன் இல்லாத அந்த பூத உடலை அவள் தேடி பார்க்கிறவளாய், அவள் தன்னுடைய சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டவளாகவே அனைவரிடத்திலேயும் பேசுகிறவளாய் காணப்படுகிறாள். பார்க்கிற நபர்களிடத்திலெல்லாம் இதைத்தான் அவள் கேட்கிறாள். யாராவது எடுத்து போய் விட்டார்களா? சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக் கொள்கிறேன் என்று அவள் கேட்கிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மகதலேனா மரியாளுக்கும் இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழும்புவார் என்கிறதான செய்தி நிச்சயமாய் அவர் அறிந்திருந்தவளாய் காணப்பட்டாள். ஆனால் அதை விசுவாசியாமல் அதை மறந்து போனவளாய் அவள் எதை தேடிக்கொண்டிருந்தாள்? பூத உடலை அவள் தேடிக்கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். இயேசுவினுடைய சரீரத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். ஆகவேதான் வந்திருக்கிற மனுஷன் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளாதவளாய் காணப்பட்டாள் இந்த மகதலேனா மரியாள். அவர் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார். வேறொரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மகதலேனா மரியாள் தேடிக்கொண்டிருந்தது என்ன? உயிர்த்தெழுந்ததான இயேசுவை அவள் தேடவில்லை. மரித்த இயேசுடைய சரீரத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தாள் என்று இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் கூட உயிர்த்த இயேசுவை தேடுவதற்கு பதிலாக மரித்த பூத உடலை நாம் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எப்படி காணப்படுகிறோம்? உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுவதற்கு பதிலாக உயிரோடு இருக்கிறதான உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு பதிலாக, உயிர்த்த கிறிஸ்துவை நாம் வணங்குவதற்கு பதிலாக மரித்த கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறோம்.
மரித்த கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். மரித்த கிறிஸ்துவை தன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் ஐயா, என்ன காரணம்? எப்படி நாம் மரித்த இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தகப்பனை எந்நேரத்திலும் எப்பொழுதுமே ஓடி போய் தேடி கண்டடைகிறதான ஒரு உத்தரவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம போயிட்டு என்ன பண்ண தேவையில்லை, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும் என்று என்ன கேட்க தேவையில்லை, அனுமதி கேட்க தேவையில்லை. கவனிக்கணும், இங்க அனுமதி கேட்க தேவையில்லை. ஏன்? அப்பா பிதாவே என்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நாம் ஏன் மரித்த இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எவ்விதமாக? நாம் முழங்கால் படியிட்டு அதிகாலை வேளையிலே இயேசுவை தேடுவதற்கு பதிலாக, இயேசுவினிடத்திலே ஜெபிப்பதற்கு பதிலாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்கிறது? குறை கேட்கும்படியாய் தீர்க்கதரிசிகளை நாடி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதற்கு? இன்றைக்கு தீர்க்கதரிசிகளோடு பேசும்படியாய் தீர்க்கதரிசிகள் எங்காவது மீட்டிங் போட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மீட்டிங்கிலே பங்கு கொள்ளும்படியாய், அந்த கூட்டத்துக்கு நாம் கலந்து கொள்ளும்படியாய் எதற்கு ஓடுகிறோம்? என்னை குறித்து ஏதாவது அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட மாட்டாரா என்று ஒரு அங்கலாய்ப்பு மிகுந்தவர்களாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நன்றாய் நீங்கள் கவனித்து நிதானித்து அறிய வேண்டிய ஒரு விஷயம், நாம் யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஒரு போதகரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு தீர்க்கதரிசியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? அந்த தீர்க்கதரிசி நம்மை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனை சொல்ல மாட்டாரா என்று குறிக்கேட்கும்படியாக, தீர்க்கதரிசியின் இடத்திலே குறிக்கேட்கும்படியாய் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மகதலேனா மரியாளை போல செத்த பூத உடலை அவள் காணவில்லை என்று எப்படி பார்க்கிற அனைவரிடத்திலேயும் அவள் கேட்டுக் கொண்டிருந்தாளோ, அதே போல உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு பதிலாக உயிரோடு இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அதிகாலை வேளையிலே தன் முழங்கால்களை முடக்கி செபிப்புக்கு ஜெபத்தின் வாயிலாக தன் விண்ணப்பத்தை அவரிடத்திலே சொல்லுவதற்கு பதிலாக நாம் மரித்த இயேசு கிறிஸ்துவை தேடும்படியாய் தீர்க்கதரிசியை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மகதலேனா மரியாளை போல. உண்மைதானே? உண்மைதானே ஐயா? உண்மைதானே அம்மா? கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? வசனம் என்றும் எங்கும் பொய்யாய் போனது கிடையாது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, என்னுடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் அவர் நேற்றைக்கு சொல்லி இருந்தாலும், இன்றைக்கு சொல்லி இருந்தாலும், என்றைக்கு சொன்னாலும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வெளியே வந்துவிட்டது என்றால் வந்ததுதான். அப்படியானால் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று திருவசனம் சொல்லுகிறது. என்னை அதிகாலை வேளையில் தேடுகிறவர்களை நான் கண்டடைய செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறதல்லவா. அப்படியானால் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுகிறதான நாம் ஏன் அதிகாலை வேளையில் தன் முழங்கால்களை முடக்கி உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தன் ஜெப விண்ணப்பங்களை வைக்க மறந்தவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஏனையா?
ஏன்? மகதலேனா மரியாளை போல மரித்த இயேசுவை தானே, சரீரத்தை தானே இன்னைக்கு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசுவானவர் மகதலேனா மரியாளை பார்த்து மரியாளே என்று அழைக்கிறாள். இயேசு என்ன பண்றாரு? மகதலேனா மரியாளை பார்த்து மரியாளே என்று அழைக்கிறார். அழைத்த பொழுதுதான் தெரிகிறது மரியாளுக்கு வந்திருப்பது யார் என்று, இயேசு கிறிஸ்து என்று நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரியாளே என்று அழைப்பதற்கு முன்புதான நொடி பொழுது வரைக்கும் மரியாள் என்ன நினைத்து கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று, ஒரு வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டிருந்தால். இன்றைக்கு நாம் கூட அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வேலைக்காரன் என்று, இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசிகளுடைய வேலைக்காரன் என்று. ஏன்? அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஒரு கடிதத்தின் வாயிலாக எழுதி கொடுத்து விட்டால், அல்லது தீர்க்கதரிசியினிடத்திலே உபதேசியாரிடத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லிவிட்டால், நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்து விட்டால், அவர் நம்முடைய தலைகளின் மீது தன் கைகளை வைத்து ஜெபித்து விட்டாரானால் நம்முடைய ஜெபம் இயேசுவுக்கு கேட்டுவிடும். இயேசு நமக்கு பதில் கொடுக்கும்படியாய், நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விடுவார் என்கிறதான எண்ணம் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அல்லவா? மகதலேனா மரியாளை போல இயேசு மரியாளே என்று அழைக்கிறதான அந்த நேரம், ஒரு நொடி பொழுது வரைக்கும் மரியாள் எப்படி நினைத்து கொண்டிருந்தால், இயேசுவை தோட்டக்காரன் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தால். அவர் ஒரு வேலைக்காரன், அங்கு வேலை செய்கிறவன் என்று மகதலேனா மரியா நினைத்து கொண்டிருந்தால், இன்றைக்கு நீங்களும் இதைதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்துவை மரித்த இயேசு கிறிஸ்து என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை வேலைக்காரர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு? உபதேசியாருக்கு வேலைக்காரர் என்று, தீர்க்கதரிசிகளுக்கு வேலைக்காரர் என்று, ஊழியர்களுக்கு வேலைக்காரர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் உங்கள் முழங்கால்களை அதிகாலை வேளையிலே முடக்குவதற்கு பதிலாக கண்ணயர்ந்து உறங்கிவிட்டு திருச்சபைகளுக்கு போகும் பொழுதும் கூட்டங்களுக்கு போகும் பொழுதும் துண்டு சீட்டுகள் எழுதி உபதேசியாரிடத்திலோ ஊழியரிடத்திலோ தீர்க்கதரிசியினிடத்திலோ தன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை அவர்களிடத்தில் நாம் கொடுக்கிறோமே தவிர, நேரடியாக உயிர்த்தெழுந்ததான அருள்நாதர் இயேசுவினிடத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஒருபோதும் கொடுப்பது இல்லை. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். மகதலேனா மரியாளை போல. உண்மைதான் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இப்படித்தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மகதலேனா மரியா நினைத்தது போல அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தால், இயேசுவினுடைய சரீரத்தை யாரோ களவண்டு சென்று விட்டார்கள், திருடி சென்று விட்டார்கள். அப்படி நினைத்துக் கொண்டுதான் மகதலேனா மரியாள் பார்க்கிற அனைவரிடத்திலையும் கேட்டுக்கொண்டிருந்தால், யாராவது எடுத்துட்டு போயிட்டீங்களா சொல்லுங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன், நான் போய் எடுத்துக்கிறேன், நீங்க அந்த எடுத்துக்கொண்டு வரணும்னு அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு வேண்டாம், நான் போய் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை மகதலேனா மரியா அறியாதவளாய் இருந்தாள். இன்றைக்கு கிறிஸ்தவமும் இதே நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு சதா காலங்களிலும் வீற்றிருக்கிற தேவாதி தேவனாய் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் என்பதை மறந்து தீர்க்கதரிசியினிடத்திலேயும் உபதேசியாரிடத்திலேயும் ஊழியர்களிடத்திலேயும் தன்னுடைய தலைகளை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் நம்முடைய தலைகளை எங்கே தாழ்த்த வேண்டும்? இயேசுவினுடைய சமூகத்துக்கு முன்பதாக, இயேசுவினுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அதிகாலை வேளையிலே தன்னுடைய முழங்கால்களை முடக்கி தன்னுடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி மன்றாடுவீர்களானால், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்வது போல, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன் என்று அவர் சொன்னது போல, நிச்சயமாய் அதிகாலை வேளையில் தேடுகிறவர்களை அவர் நேசிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தன்னை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
அந்நேரத்திலே கேட்கிற யாவற்றையும் அவர் கொடுக்க சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடைபெற்றதான சம்பவம் என்னவா இருக்கிறது? இப்பொழுது இயேசுவானவர் மரியாளை பார்த்து மரியாளே என்று அழைக்கிறாள். இப்பொழுதுதான் மரியாளுடைய புத்திக்கு எட்டுகிறது என்னவென்று. வந்திருப்பது தோட்டக்காரன் அல்ல, வந்திருப்பது வேலைக்காரன் அல்ல, வந்திருப்பது இயேசு என்று அவளுக்கு புத்திக்கு இப்பொழுதுதான் எட்டப்படுகிறதாய் காணப்படுகிறது. மறு உத்தரவாக அவள் என்னவென்று அவரை அழைக்கிறாள்? போதகரே என்று அழைக்கிறாள். அவர் என்ன அழைக்கிறார்? இப்பதான் தெரியுது மகதலேனா மரியாளுக்கு என்னன்ட்டு. வந்து என் கூட பேசி இருக்கிறது தோட்டக்காரன் கிடையாது, வந்து என்கிட்ட பேசி இருக்கிறது வேலைக்காரன் கிடையாது, வந்திருக்கிறது நித்திய ஜீவனை செய்த கிறிஸ்து என்பதை அவள் அறிந்து கொண்டவளாய் காணப்பட்டாள். போதகரே என்று அழைக்கிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான இந்த திருநாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனிடத்திலே உங்கள் முழங்கால்களை அதிகாலை வேளையிலே, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிற வேலையாகிய அந்த வேளையிலே என்னை தேடுகிறவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அதிகாலை வேளையிலே தங்களுடைய முழங்கால்களை முடக்கி தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்களானால், மரியாளை அழைத்தது போல, மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தது போல, இயேசுவானவர் இன்றைக்கு உங்களுடைய பெயர் சொல்லியும் அழைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு சம்பவமும் நமக்கு அடங்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வனுடைய ஜனமே, மரியாளை அவர் என்ன சொல்லி அழைக்கிறார்? மரியாளை என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். வந்திருக்கிற சரீரம் யாருடைய சரீரம்? இயேசுடைய சரீரம் அல்ல, மறுரூபமாக்கப்பட்டதான சரீரமாயிருக்கிறது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் இருந்தபடியினால் தான் மகதலேனா மரியாள் வந்திருப்பது இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று அவள் பேசிக் கொண்டிருந்தாள். அப்படித்தானே பேசிட்டு இருந்தார். ஏன்னா இயேசுடைய சரீரத்தோடு கூட அவர் வரவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு ஒரு ரகசியம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ரகசியம் வெளியாக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்னுடைய ரூபத்தை வெளிப்படுத்தும்படியாய் இரண்டாவது வருகையிலே நிச்சயமாய் அவர் வருவார். அந்த இரண்டாவது வருகையிலே அவர் எவ்விதமாய் இருப்பார் என்று நாம் யாருக்குமே தெரியாது. நம்ம யாருக்கும் இந்த உருவத்துலதான் இருப்பார் இயேசு கிறிஸ்து யாருக்குன்னா தெரியுமா? எந்த போதகர்களுக்காக தெரியுமா? எந்த விசுவாசிகளுக்காக தெரியுமா? எந்த தீர்க்கதரிசிகளுக்காக தெரியுமா? யார் ஒருவருக்கும் அவருடைய ரூபமும் தெரியாது. அப்படியானால் மகதலேனா மரியாளை இயேசு மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தது போல, இன்றைக்கு அவருடைய இரண்டாவது வருகையில் வந்து அவருடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். மகதலேனா மரியாள் இயேசுவின் மீது அதிக அன்பு கூர்ந்தவளாய் காணப்பட்டாள். இயேசுவினுடைய பிள்ளையாய் இருந்தால், வசனம் அதுதானே சொல்லுது, என்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. மகதலேனா மரியா இயேசுவை அதிகமாய் நேசித்தவளாய் காணப்பட்டாள். அதே போல நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவீர்களானால், இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது, அவர் உங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்படும் பொழுது, வந்திருக்கிறவர் இயேசு என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வந்திருக்கிற சரீரம் யாருடையதுன்னு மகதலேனா மரியாளுக்கு தெரியல. ஆனா இயேசுடைய குரல் மகதலேனா மரியாளுக்கு தெரியுது. அதே போலத்தான் ஒருவேளை இயேசுடைய சரீரம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவரை அடையாளம் காண வேண்டுமானால், அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமானால், இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட பிரவேசிக்க வேண்டுமானால்,
அனுதினமும் அதிகாலை வேளையிலே அவரோடு கூட சமூகத்தில் காத்திருப்போமானால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவர் அனுதினமும் மெல்லிய சத்தத்தோட கூட நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. என் மகனே, என் மகளே என்று மெல்லிய சத்தத்திலே அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு 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 பழக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால், மகதலேனா மரியாளே என்று அழைத்த பொழுது சத்தம் எங்கோ பழக்கப்பட்ட சத்தம் போல் இருக்கிறதே என்பதை அவள் உணர்ந்து கொண்டவளாய், அவள் புத்தி தெளிவிக்கப்பட்ட பொழுது இயேசு என்பதை அவள் அறிந்து கொண்டு போதகரே என்று அவள் அழைத்தாளே, அதே போல இன்றைக்கு இரண்டாம் வருகையில் இயேசு வந்து நம்முடைய பெயர்களை சொல்லி மகனே, மகளே, சார்லஸ், ஜான், ஜெபராஜ் என்று கூப்பிடும் பொழுது நாம் அவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டிருப்போமானால் போதகரே என்று நாம் அழைக்க சித்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஒருவேளை அவருடைய சத்தத்தை நாம் கேளாதவர்களாய் இந்நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இரண்டாவது வருகையில் வந்து நம் பெயர்களை சொல்லி அவர் அழைக்கும் பொழுது அந்த சத்தம் நமக்கு பழக்கப்படாதபடியினாலே இது 10ஓடு 11 ஏதோ ஒரு சத்தம் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன பண்ணிவிடுவோம்? கடந்து போய்விடுவோம். இரண்டாவது வருகையிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, இரண்டாவது வருகையிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையிலே நீ பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை அறிந்த பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அவருடைய திருவசனத்தை அறிந்த பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசலை காக்கிறவன் அவனுக்கு நிற்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போனான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடு அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாயிருக்கிறது? வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று திருவசனம் இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? பெயர் சொல்லி அழைக்கிறவராய் காணப்படுகிறார். மகதலேனா மரியாளே என்று அவள் பெயர் சொல்லி அழைத்தது போலவே இன்றைக்கு உங்கள் பெயரையும் என் பெயரையும் அவர் இரண்டாவது வருகையிலே சொல்லி அழைக்க அவர் சித்தமுள்ளவராய் வாக்கு கொடுத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். ஜாக்கிரதையுள்ள பிள்ளையாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளையாய், அந்த வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளுகிற பிள்ளையாய் நீ காணப்படுவாயானால் இங்கே வசனம் சொல்லப்பட்டது போலவே ஆடுகள் தன் சத்தத்தை அறிந்திருக்கும். நீ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடா அல்லது கள்ள ஆடாகிய பிசாசனுடைய ஆடா என்பதை நீங்களே நிதானித்து உங்கள் இருதயத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய காதுகளிலே யாருடைய சத்தம் கேட்கப்படுகிறது? நீங்கள் யாருடைய சத்தத்துக்கு பழக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை இன்று ராத்திரியிலே இயேசுவானவர் வந்து உங்கள் பெயர்களை சொல்லி என்னோடு கூட வா என்று அழைப்பாரானால் அந்த சத்தத்தை நீ கேட்டு அறிந்திருக்கிற பிள்ளையாய், பழக்கப்பட்ட பிள்ளையாய் நீ காணப்பட்டால் மாத்திரம்தான் அந்த சத்தம் இயேசுனுடைய சத்தம் என்பதை நீ அறிந்து கொண்டு அவர் அழைக்கும் மாத்திரத்திலே மறு உத்தரவு கொடுக்கிற பிள்ளையாய் நீ அவரோடு கூட போய் சேர்ந்து கொள்ள முடியும். அவருடைய சத்தத்தை கேளாத பிள்ளையாய் இருப்பாயானால்
சத்தம் நமக்கு கேட்கப்படாமலேயே கைவிடப்பட்ட பிள்ளையாய் பாதாளத்திலே எரியூர் நரகத்திலே நாம் தள்ளுண்டு போவோம் என்று திருவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகதலேனா மரியாளை பாருங்கள். மகதலேனா மரியாள் மரித்த இயேசுவின் திரு சரீரத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். வந்திருக்கிறது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதை அவர் அறியாதவளாய் காணப்பட்டாள். அதே போல நாமும் வந்திருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை அறியாதவர்களாய் ஒருவேளை நாம் இருப்போமானால், கடைசி நாட்களிலே அவர் வந்து நம்மளை அழைக்கும் பொழுது அவருடைய சத்தம் நாம் கேளாதவர்களாய் துரதிர்ஷ்டசாலிகளாய் நாம் போய்விடுவோம் என்று உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் திறந்த வாசலை வைத்திருக்கும் பொழுது அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு கிருபையுள்ளும் வல்லமையும் சத்துவத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான தூயாதி தூயவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருவசனம் சொல்லுகிற விதமாய் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறவைகள் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் காணப்பட அனுதினமும் அதிகாலை வேளையிலே எங்களுடைய முழங்கால்களை நாங்கள் முடக்குகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. மகதலேனா மரியாளை போல ஆண்டவரே, பூத உள்ளதை தேடாதவர்களாய் உயிர்த்தெழுந்ததான கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் இருதயத்தை நீர் கிருபை அருளச் செய்வீராக. எங்களுடைய இருதய கண்களை நீர் திறந்தருளச் செய்வீராக சுவாமி. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இரண்டாவது வருகையில் எங்களுடைய பெயர் சொல்லி நீர் அழைக்கும் பொழுது மகதலேனா மரியாளை போல அப்பா, அந்த சத்தத்தை நாங்கள் பழக்கப்பட்டவர்களாய் போதகர் எங்களை அழைக்கிறார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள நீர் கிருபை அருளச் செய்வீராக. உம்மோடு கூட நாங்கள் இடைப்படும்படியாய் எங்களுடைய புத்தியை நீ தெளிய பண்ணுவீராக சுவாமி. உடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.